ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். பொரியை வச்சு ரொம்பவே சிம்பிளாக பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. மேலும் வீடியோஸ் போட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு மெயின் இன்க்ரீடியண்ட் பொரி. ஒரு பவுல் ஃபுல்லாக பொரி எடுத்துருக்கேன். இன்னொரு பாத்திரத்தில் நிறைய தண்ணி எடுத்துக்கலாம். அந்த தண்ணியில் நம்ம எடுத்து வச்சுருந்த பொரி எல்லாத்தையும் சேர்த்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்க போகிறோம். இதை நல்லா வாஷ் பண்ணுங்கள், ஊற வைக்காதீங்க. ஊறி வந்துடுச்சுன்னா நல்லா இருக்காது சாப்பிடும்போது. இந்த மாதிரி போட்டுட்ட உடனே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணியை. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரே ஒரு தக்காளியை சிறுவை நறுக்கி வச்சுருக்கேன். கடலை மாவு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக லெமன், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லாட்டை. வாங்க இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். கேஸ் ஸ்டவ்வில் ஒரு நான்ஸ்டிக் ஃப்ரை பேன் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த கடலை மாவை சேர்த்துடலாம். இதை நல்லா நம்ம வறுக்க போகிறோம். இதோட பச்சை வாசனை கொஞ்சம் கூட வரக்கூடாது. கரெக்டாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதுமானது. இதை 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மாவை வறுத்து எடுத்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அதே ஃப்ரை பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள். ஏன்னா நம்ம கடலை மாவு சேர்க்கறதுனால கேஸுக்காக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, கட் பண்ண பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு முறை வதக்கி விட்டுடலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருந்தோம், அதையும் இப்போ சேர்த்துட்டு நல்லா சாட் பண்ணி விட போகிறோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு சாட் பண்ணலாம், சீக்கிரமாக சாட் ஆகிடும். இப்போ மல்லாட்டை சேர்த்துக்கலாம். இது கரெக்டாக ஒரு கைப்பிடி அளவுக்கு வரும் இந்த மல்லாட்டை. மல்லாட்டை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுடலாம் எண்ணெயில். நெக்ஸ்ட்டு தக்காளி, அரிஞ்சு வச்சுருந்த ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்க்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள். இதுவே காரம் கரெக்டாக இருக்கும். 1/2 டீஸ்பூனுக்கும் குறைவாக கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயாச்சு. பொரி சேர்க்கறதுக்கு முன்னாடியே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பொரி சேர்த்துட்டக்கப்புறம் உப்பு சேர்க்காதீங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி பிழிஞ்சு வச்சுருந்த பொரியை சேர்த்துக்கலாம். பொரி ஃபுல்லாக சேர்த்தாச்சு. இது மசாலா கூட நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி கலந்து விட போகிறோம். பொரி உடையாது. பொரி நல்லா ஈட் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட போகிறோம் மசாலாவோட. இப்போ பொரி நல்லா ஈட் ஆகிடுச்சு. பொரி நல்லா ஈட் ஆகிட்டக்கப்புறம் லெமன் இந்த அளவுக்கு எடுத்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் புழிஞ்சாச்சு. இப்போ ஒரே ஒரு முறை கலரி விட்டுடலாம். வறுத்து வச்சுருந்த கடலை மாவு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். இதுவே கரெக்டாக இருந்தது. கடலை மாவு ரொம்பவும் சேர்த்துக்க வேண்டாம், சாப்பிட்றப்ப திகட்டிடும். கரெக்டாக 1.5 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூனுக்குள்ளேயே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பொரி நல்லா உதிரியாக வந்திருக்கும் மாவு சேர்த்துட்டுக்கப்புறம். ரொம்பவே சுவையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஃபினிஷிங் டச் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிடலாம். வீட்டில் பொரி இருந்தால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.